ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்துட்டு நண்டு குழம்பு தான் வந்து பண்ண போகிறோம். குரல் பார்த்தாலே தெரியும்ல, சாரி பார்த்தா தெரியாது, கேட்டால் தான் தெரியும். ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, அதனால் நண்டு வந்து கிரேவி பண்ணுவோம், நல்லா காரமாக வைப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த கிரேவி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாணலியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே பொரித்து விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நைஸாகவும் கட் பண்ணிக்கலாம், குண்டு குண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் வந்து எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து 1/2 கிலோ நண்டு கிரேவிக்கு, ஏன்னா நான் 1/2 கிலோ தான் வாங்கி செஞ்சுருக்கேன். வெங்காயம் அதை போல் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு கிடையாது, அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். கூட வந்து 4 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறமா நல்ல 3 பழுத்த தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ரொம்ப குட்டி தக்காளிங்கிறதுனால 3 சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் பவுடர் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த எண்ணெயிலே விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஏன் இந்த ஸ்டெப்பு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால நமக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்டர் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் வந்து எப்போதுமே எண்ணெயில் வந்து நான் மிளகாத்தூள் சேர்ப்பேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்க வேண்டிதான். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தனியாக அரைச்சி வச்சதுனால நான் வந்துட்டு இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டோட பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே வந்துட்டு 1 இன்ச்சு இஞ்சியையும் ஒரு 5 பல் பூண்டையும் வந்து அப்போவே சேர்த்து வதக்கி ஒரேடியாக அரைச்சிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மிக்ஸி கழுவுன தண்ணியையும் அதில் இன்க்ளூட் பண்ணிவிட்டேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டுகள் இருக்குல்ல, அதை இறக்கிடுவோம். உள்ள ஒரு 5 நண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு, நான் வந்து நண்டை எப்போதுமே ரொம்ப போட்டுலாம் கிளற மாட்டேன், குழம்புல முழுகிற அளவுக்கு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா குழம்பு ரெடி. எங்கள் ஊர்லெலாம் வந்துட்டு நண்டு குழம்புக்கு முருங்கைக்காய்லாம் போட்டு செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி தான் வந்து பிடிக்கும், அதனால் இன்றைக்கி கிரேவி தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டிதான். கலர் பார்த்தாலே தெரியும் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்குறதே வந்து நம்மளுக்கு வந்து டெம்ட் ஆகணும், அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.